கச்சா எண்ணெய் கொண்டு வருவது மட்டும் தான் தற்போது சிக்கல். ஆனால் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் கொண்டு வருவதிலே எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆனால் அதற்கு கூட அமெரிக்காவினுடைய அனுமதியை இந்திய அரசு இன்றைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டிருக்கிற நம்முடைய இறையாண்மைக்கு கேள்விக்குறியாக உள்ள ஒன்று. ஆகவே இதற்கு முழுக்க என்டிஏ அரசு தான் காரணம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த அழுத்தம் கொடுத்தார். அந்த அழுத்தத்துக்கு அடிபணிந்தது ஒரு அடிப்படை காரணம். இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக 25% பீனல் டாரிஃப் என 25% கூடுதல் வரி விதித்தார். அப்புறம் வரியை குறைத்துக் கொண்டார். கூடுதலாக விதித்த வரியைத்தான் குறைத்துக் கொண்டார் தவிர அதிலேயும் ஒரு 18% வரி விதித்தார். அதன் மூலமாக இந்திய பொருட்களை விற்கலாம் என்ற அனுமதியை தந்தார். அதை மோடி அரசு வெற்றி என்று கொண்டாடியது வெட்கக்கேடு. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அனுமதியின்றி ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு அமெரிக்கா நமக்கு அனுமதி தரவில்லை. அதனால்தான் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். பிப்ரவரி 2026 இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைப்பதாக மோடி வாக்குறுதி கொடுத்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் ரோஸ்நெஃப்ட் மற்றும் லூகோயிஸ் மீது அமெரிக்கா விதித்த தடை இந்திய நிறுவனங்கள் அந்த எண்ணெயை கொண்டு வருவதிலே சிக்கல் ஏற்பட்டது. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு ஈரான் இஸ்ரேல் போர் காரணம் என்றாலும் பதற்றம் திடீரென ஏற்பட்டது அல்ல. கடந்த ஆண்டு ஜூன் 13 முதல் 24 வரை 12 நாட்கள் மோதல் நடந்தது. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையே கடந்த ஆண்டு 12 நாட்கள் மோதல் நடந்தது. அப்போது எந்த தட்டுப்பாடும் ஏற்படவில்லை. ஒன்றிய அரசு முன்கூட்டியே கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு போதுமான அளவில் இறக்குமதி செய்து கையிருப்பு வைத்திருக்கலாம். ஏற்கனவே ஒருக்கா போர் நடந்திருக்கு. நமக்கு தேவையானதை கையிருப்பு வைத்திருக்கலாம். ஆனால் கையிருப்பு வைத்திருப்பதற்கு இந்திய அரசு திட்டமிடவில்லை. இந்தியாவில் 2 குடோன் தான் கேஸ் கையிருப்பு வைத்திருப்பதற்கு, அதை விரிவுபடுத்தவில்லை. ஆனால் சீனாவில் 200 நாட்களுக்கு கேஸ் அந்த நாட்டு மக்களுக்கு, நம்மை விட மக்கள் தொகை அதிகம், அவங்களுக்கு 200 நாட்களுக்கு எல்பிஜி கேஸ் கையிருப்பு வைத்திருக்க இன்றைக்கு சீனாவில் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மோடி அரசு எல்பிஜி கேஸ் ஸ்டாக் வைத்துக் கொள்ள குறைந்தபட்சம் 100 நாட்களாவது திட்டம் தீட்டி இருக்க வேண்டும். அப்படி 100 நாட்கள் திட்டம் தீட்டி அவர்கள் செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த தடை ஏற்பட்டிருக்காது. பொதுமக்கள் தடுமாற வேண்டிய நிலை இருக்காது. இப்போ வணிக சிலிண்டருடைய விலை 2014 மே மாசம் 1610 ரூபாய். ஆனா இப்ப 2643 ரூபாய். வீட்டு உபயோக கேஸ் 2021 414 ரூபாய். தற்பொழுது 928 ரூபாய். இப்ப கச்சா எண்ணெய் பேரல் 100 ரூபாய்க்கு விற்கிறது. ஆனால் என்டிஏ ஆட்சியிலே 2008 கச்சா எண்ணெய் பேரல் 144 ரூபாய், $147 விற்றது. ஆனால் அன்றைக்கு 147 ரூபாய்க்கு விற்ற போதும் கேஸ் தட்டுப்பாடோ அல்லது டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடோ ஏற்படாமல் அன்றைக்கு ஒன்றிய அரசு பார்த்துக் கொண்டது. எனவே அப்படிப்பட்ட திட்டமிடலை இன்றைய ஒன்றிய அரசு செய்ய தவறிவிட்டது. ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரே உத்தரவின் மூலம் ஒரே நாளில் சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் அவர்கள் செய்ய தயாராக இல்லை. அதற்கு அவர்கள் தைரியமும் அவர்களுக்கு இல்லை. குஜராத்தில் ஜாம்நகர்ல ரிலையன்ஸ் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது. அது உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். எனவே அந்த ஆலையில எவ்வளவு வேண்டுமென்றாலும், எவ்வளவு டன் வேண்டுமென்றாலும் சுத்திகரிப்பு செய்ய முடியும். அதற்கான வசதி குஜராத்திலேயே அவங்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஜாம்நகர்ல ரிலையன்ஸ். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு குறைந்த விலையில் ரஷ்யா எண்ணெயை வாங்கி இந்தியா பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்கவில்லை. ஆனால் அந்த குறைந்த விலை எண்ணெயை
அம்பானி நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து லாபம் ஈட்டியது. இது ஒரு காரணம். அதாவது குறைந்த விலைக்கு ரஷ்யாவிலிருந்து வாங்கி அம்பானி நிறுவனம் மூலமாக அதிக விலைக்கு வெளிநாடுகளுக்கு விற்று லாபம் சம்பாதித்தார்கள். இதன் மூலமாகவும் இன்றைக்கு டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்காவினுடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இன்றைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. இன்று வரை அமெரிக்காவை கண்டித்து பேசவில்லை. நாம என்றைக்குமே அமெரிக்காவை கண்டித்து பேசவில்லை. இது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையின் பலவீனத்தை காட்டுகிறது. இன்று ஏற்பட்டுள்ள எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசின் மோசமான வெளியுறவு கொள்கைதான் காரணம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உடனே அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு ஓட்டல்கள், சிறு வணிகர்கள் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் கேஸ் அடுப்பிலிருந்து மின்சார அடுப்புக்கு மாறுங்கள். அந்த மின்சார அடுப்புக்கு கூடுதலாக ஆகிற மின் கட்டணத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் தருகிறேன் என்று இந்தியாவிலேயே அறிவித்திருக்கிற ஒரே அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு தான். அதே போல சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நீங்கள் அந்த எரிவாயுவை பயன்படுத்துவதற்கு பதிலாக மின்சாரத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் செலவுகளுக்கு 1 கோடி ரூபாய் வரை எந்திரங்களை வாங்கி மானியத்தோடு பயன்படுத்தலாம், கடன் தரப்படும் என்று அறிவித்திருப்பதும் நம்முடைய அரசு தான், தமிழ்நாடு அரசு தான். எனவே இதையெல்லாம் ஒன்றிய அரசு செய்திருக்கலாம். மக்களை காக்க வேண்டிய ஒன்றிய அரசு இது செய்யவில்லை. ஆனால் இது ஒன்றிய அரசினுடைய லிஸ்ட்ல தான் இருக்கு, மத்திய அரசினுடைய லிஸ்ட். அதாவது ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட். அது ஒன்றிய லிஸ்ட்ல தான் இது டீசல் இதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க அதை கட்டுப்பாடை கொண்டு வருவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் இன்றைக்கு இந்த டீசல் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை பற்றி வாய் திறக்கவில்லை. அவருக்கு மோடியை சந்திக்க நேரம் இருக்கிறது. திருச்சியில மோடியின் முன்னாலே பேசுகிறார். அப்பொழுது கூட தமிழ்நாட்டில் நிலவுகிற இந்த கேஸ் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு பற்றி பேச அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடியின் முன்னாலே பேசுகிற பொழுது கூட தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளுக்காக முழக்கம் செய்து அந்த கொள்கைகளை ஞாபகப்படுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் நேற்று கூட 2 கப்பல்ல 30 லட்சம் பேரல் வந்திருக்கு. இன்னைக்கு 2 எல்பிஜி டேங்கர் வந்துட்டு இருக்கு கப்பல்னு சொல்றாங்க. இது இந்திய வெளியுறவு கொள்கைக்கு மோடி கிடைத்த வெற்றி. இதை இவ்வளவு வாரலை அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. கிடையவே கிடையாது. அதாவது ஹார்மோன் ஜலசந்தி அந்த பகுதி வழியாக மட்டும்தான் நாம் கச்சா எண்ணெய் கொண்டு வருவதற்கு தடை. பாக்கி எந்த வழியிலும் நாம் கொண்டு வரலாம். ரஷ்யாவிலிருந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஜலசந்தி பக்கமே போக வேண்டியதில்லை. அதனால நீங்க இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த வெற்றியே கிடையாது, மிகப்பெரிய தோல்வி. 4 மணிக்கு அறிவித்தால் வரவேற்போம். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2 மலரும். மக்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வோம். நிச்சயமாக எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. இது போன்று ஒன்றிய அரசின் தவறுகளால் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்று. இந்த சிலிண்டர் பிரச்சனை என்டிஏ கூட்டணிக்கு வரக்கூடிய தேர்தலில் எதிர்வினையாற்றும். நிச்சயமாக அது தேர்தலில் எதிர்வரும். அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க, போக போகத்தான் தெரியும். அப்ப நாங்க அதை பற்றி கருத்துக்கள் சொல்றோம். ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம எந்த கருத்தையும் சொல்லிவிட முடியாது. போக போக தெரியும் அது எப்படி இருக்கிறது என்று புரியும். 21 தேர்தலில் நம்ம 520 வாக்குறுதி பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றிருப்போம். நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறிப்பா இப்போ இருக்கிற சூழ்நிலை எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு இருக்கிற சூழ்நிலை தமிழக அரசு கொடுக்குறேன்னு சொன்ன 100 ரூபாய் மானியம் தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம இப்பதான் நாங்க எலக்ட்ரிக்கு 2 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லிட்டோம். மின் அடுப்பை உபயோகிங்கள், மின்சாரத்தை உபயோகிக்கிற போது ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் தரணும்னு சொல்றோம். அது 100 ரூபாயை தாண்டி போயிடும். வீடுகளுக்கு கொடுக்க சொல்லி நாங்க எப்படி கணக்கெடுக்க போறோம்? மின்னடுப்பு தான் பயன்படுத்துறாங்க, எப்படி கணக்கெடுக்க முடியும்? பொதுவா எல்லாமே ஒரு வீடு எல்லாமே இருக்கும், மோட்டர்ல பம்பு எல்லாமே இருக்கும். மின்னடுப்பு அப்படின்னு சொல்லி தனியா எப்படி அந்த கணக்கு? அது கூடுதல் மின்சாரம் தான் சொல்றோம். இப்ப ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு 400 யூனிட் மின்சாரம் ஓடி இருக்கு.
அதாவது ஒரு கடைக்கு தான், வீட்டுக்கு சொல்ல, கடைக்கு அந்த 400 யூனிட் மின்சாரத்தை தாண்டி 600 ஓடிச்சுன்னா இந்த 200 கூடுதல் மின்சாரம். அந்த 200 கூடுதல் மின்சாரத்துக்கு 2 ரூபாய் தருவோம்.